ஓம் நமச்சிவாய. சிகேஎன் மேட்ரிமோனி திருமண தகவல் மையம். தாமதமற்ற திருமணங்கள், தடைகளற்ற திருமணங்கள், இதுவே எமது குறிக்கோள்கள். தாமதமும் தடைகளும் இல்லாத திருமணங்களை உருவாக்குவதற்காக விழிப்புணர்வு செய்திகள் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சேனல் சிகேஎன் மேட்ரிமோனியின் யூடியூப் சேனல். அப்போ நம்மளுடைய கொள்கைகள் என்ன? தாமதமற்ற திருமணங்கள், தடைகளற்ற திருமணங்கள். எண்ணற்ற நேயர்களின் நீண்ட நாள் வேண்டுகோள் என்னவென்றால், ஆன்மீக செய்திகளை அதிகம் இடம்பெறச் செய்கிறது நமது சேனல். தற்பொழுது நீங்கள் தங்களது சேனலை ஒரு மேட்ரிமோனி சேனல் என்பதை மறந்து விட்டீர்களா என்று என்னையே கேள்வி கேட்கும் அளவிற்கு எனது அருமையான நேயர்களின் அற்புதமான ஒரு எழுச்சியை நான் இங்கே காண்கிறேன். உண்மைதான், ஒத்துக்கொள்கிறேன். சிகேஎன் மேட்ரிமோனி ஒரு திருமண சம்பந்தமாக, அதுவும் காலதாமதம் ஏற்படாமல் இருப்பதற்காக நம்மளது நேயர்களுடைய அனுபவங்களை வைத்து விழிப்புணர்வு செய்திகள் சொல்லக்கூடிய ஒரு சேனல். அங்கே என்னை கவர்ந்த ஆன்மீக செய்திகளும் அதிக அளவில் இடம்பெறுகிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நேயர்களின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய பதிவிலே முழுமையாக விழிப்புணர்வு செய்திகளை தங்களுக்காக வழங்க எம்பெருமான் சிவபெருமான் எனக்கிட்ட பணி என இந்த பணியினை நான் இப்பொழுது துவங்குகிறேன். இந்த பதிவிலே நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான செய்தி என்னவென்றால், மணமகன் தேர்விலே ஒரு மணமகனுடைய சம்பளத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து தேர்வு செய்யக்கூடிய களத்திலே இறங்கி கால விரயங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கான ஒரு பதிவு. இரண்டாவதாக, நிறம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தனது மகனுக்கோ தனது மகளுக்கோ வரன் தேடிக்கொண்டு காலத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கான சிறப்பான பதிவு. அன்பு நேயர்களே, காலதாமதம் எந்தெந்த பின்னணியில் நடக்கிறது என்று நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இதிலே இந்த இரண்டையும் நான் இன்று சுட்டிக்காட்ட விரும்புவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு பெண்ணின் தகப்பனார் அவருடைய சிந்தனைகள் 100% சரியே. நாளை நமது பெண்ணை அவர் தான் வளர்த்தது போல கண்கலங்காமல் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய வரன் மாப்பிள்ளை. அப்படி சிந்திக்கும் பொழுது முதலாவது சிந்தனையில் இடம்பெறுவது பொருளாதார ரீதி, நான் ஒற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக இரண்டாவது விஷயமாக, கலர் என்று சொல்லக்கூடிய நிறத்தின் அடிப்படையிலே மணமகனையோ மணமகளையோ தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கான கருத்திலே அதையும் நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே, ஆனால் அதை நான் முழுமையாக மறுக்கவும் செய்கிறேன். நான் பல வீடியோக்களிலே நிறம் சம்பந்தமாக நான் பேசியிருக்கிறேன். நிறம் ஒரு தாமதத்திற்கோ இல்லை திருமண தடைக்கோ ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது என்பதை பல வீடியோக்களிலே நான் சுட்டி காமித்திருக்கிறேன். என்னுடைய நேயர்கள் சிலவே நினைத்திருக்கலாம், யூடியூபர் வீட்டிலே கலர் கம்மியாக இருக்கக்கூடிய பெண் இருக்கிறாரா என்று. ஏன்னா நான் நிறம் கம்மியான பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் என்பதையெல்லாம் நான் சில கமெண்ட்ஸிலே நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இல்லை. என்னை ஈன்ற தாய் நல்ல கலர். எனது மகனும் என் அம்மாவைப் போலவே இருப்பாள். எனவே யூடியூபர் சுயநலமாக பேசவில்லை என்பதை வீடியோவின் ஆரம்பத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் வீட்டில் கருத்த நிறத்து பெண்கள் இருப்பதனால் நான் கருத்து நிற பெண்களை சப்போர்ட் செய்கிறேனா என்று கேட்டால் இல்லை அன்பு நேயர்களே. விழிப்புணர்வு செய்திகள் நான் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த செய்திகள் அனைத்தும்
நேயர்களின் கஷ்டங்களான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலே அதிலிருந்து தேர்வு செய்யக்கூடிய பதில்களே தவிர விழிப்புணர்வு செய்திகள் வேறெங்கும் இருந்து முளைத்து விடவில்லை அன்பு நேயர்களே. அப்போ முதலாவதாக எடுத்துக்கொண்டது சம்பள அடிப்படையிலே ஒரு ஆண் மகனை ஒரு மகளுக்கேற்ற வரனை தேர்வு செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கான சில விழிப்புணர்வு செய்திகளை சொல்கிறேன். அதை ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு அன்பான ஒரு நேயர் என்று சொல்வதை விட எனது கஸ்டமர், என்னுடைய மேட்ரிமோனியின் கஸ்டமர் என்று சொல்லலாம். அவர் தன் மகளுக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக, 5 ஆண்டுகள் என்று சொன்னால் யோசித்து கூட பார்க்க முடியல, அவ்வளவு காலங்களாக மணமகனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மூத்த மருமகன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். இப்பொழுது இளைய மகளுக்கு அவர் வரன் தேடிக்கொண்டிருக்கிறார். இளைய மகளுக்கும் அதே சம்பளத்திலே வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அக்கா தங்கையினுடைய மனதிலே ஒரு விரக்தி ஏற்படாமல் இருவரும் அதை ஒரு ஈக்குவலான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பது அவருடைய கருத்து. ஆனால் 2வது மகளுக்கு அவர் எதிர்பார்த்த அளவு லட்சங்களிலே மணமகன் கிடைக்கவில்லை, இதுவரை கிடைக்கவில்லை. வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி கிடைத்தாலும் அவர் ஜாதக பிரியராக இருக்கிறார். ஜாதகத்திலே அவர் பார்க்கக்கூடிய அனைத்து பையன்களும் நிராகரிக்கப்படுகிறார்கள். கட்டம் பொருந்தவில்லை என்ற பதிலே வருகிறது. இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வது, மணமகன் உங்களுடைய மணமகளை வைத்து காப்பாற்றக்கூடிய தகுதி இருக்கிறதா? இன்றைய நிலைமையை விட நாளைய நிலையை யோசித்து பாருங்கள். அவர் எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தகுதி அவரிடம் எந்த அளவு இருக்கிறது? அவருடைய தொலைநோக்கு பார்வை கெப்பாசிட்டி எந்த அளவில் இருக்கிறது? இன்று அவர் வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு நிர்ணயம் அல்ல. பணமும் பொருளாதாரமும் நாளுக்கு நாள் வேறுபடக்கூடியது அன்பு நேயர்களே, இது நாம் அறிந்த விஷயம். ஆனால் இறைவன் நமக்கு படைக்கும் பொழுது நமக்கு கொடுத்த அந்த சிந்திக்கக்கூடிய திறமையும் அந்த மூளையுடைய சக்தியும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பவரையும் கொடுத்து படைத்திருக்கிறாரே. இறைவன் படைக்கும் பொழுது பெட்டி பெட்டியாக பணத்தை கொடுத்து நம்மை படைக்கவில்லை. சிந்திக்கும் செயலையும் நமக்கான ஒரு செயல்பாடுகளை உதயமாக்கி கொடுக்கக்கூடிய அன்பான சிந்திக்கக்கூடிய அருமையான மூளையையும் கொடுத்திருக்கிறார். சொல்வார்கள், பையனுடைய மூளை நல்ல மூளை என்று சொல்வார்கள். சிந்திக்கக்கூடியவன், திறமையானவன், கெட்டிக்காரன் என்று சொல்வதெல்லாம் அதனுடைய அடிப்படையிலே உள்ள செய்திகள். எனவே அதுதான் மூலாதாரம். பெயரே மூளை என்று வைத்திருக்கிறார்கள். மூலாதாரம் எது என்று பாருங்கள். எடுக்க எடுக்க அல்ல குறையாத சக்தி அங்கேதான் இருக்கிறது ஒழிய பெட்டியில் உள்ள பணம் எடுக்க எடுக்க குறைந்துவிடும். எனவே 2 லட்சங்களிலே மணமகன் வந்தால் மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய பேரண்ட் அந்த பெண்ணின் தகப்பனார். அவர் 70,000 80,000 என்று சொன்னால் அதை நான் காதிலேயே வாங்க மாட்டேன். லட்சங்களில் இருக்கிறதா என்று சொன்னால் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பான நேயர், அந்த அன்பான வாடிக்கையாளர். ஆனால் காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் இன்னும் மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அவருக்கு நான் ஒரு சுட்டி காமிக்க வேண்டிய ஒரு உதாரணம் என்று ஒன்று இருந்தது. இதே போல 2 பெண்களுடைய வீட்டிலே மூத்த மருமகன் லகரங்களிலே சம்பளம் வாங்குகிறார். இளைய மருமகன் 50,000 மட்டுமே சம்பளம் வாங்குகிறார். ஆனால் அங்கே யார் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால், நான் யாரையும் புண்படுத்துவதற்காக எந்த செய்தியும் சொல்லவில்லை அன்பு நேயர்களே, நடந்து கொண்டிருக்கின்ற இயற்கை செய்திகளை சொல்கிறேன். மூத்த மருமகன் லகரங்களிலே வாங்குகிறார், இளைய மருமகன் ஆயிரங்களிலே வாங்குகிறார். ஆனால் அந்த இளைய மகள் இன்று அவருடைய கணவனுடன் செல்லாத இடமில்லை, செல்லாத ஆன்மீக கோவில்கள் இல்லை, செல்லாத சுற்றுலா ஸ்தலங்கள் இல்லை. அவருக்கு வேலை நேரம் என்பது காலையிலே 8:30 மணியிலிருந்து மாலையிலே 5:30 மணியோடு, வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாட்களும் விடுமுறை, 50,000 சம்பளம், அருமையான வாழ்க்கை. அவர் இன்று இளைய மகளை கண்ணும் கருத்துமாக மிகவும் சந்தோஷமாக வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே மூத்த மருமகள் லட்சமாக பணம் இருக்கிறது. ஒரு நிமிடம் கூட அந்த பெண்ணுடன் அவரால் என்ன செய்ய விட முடியவில்லை. அந்த பெண்ணை அவர் எங்கும் கூட்டிச் செல்வதற்கு கூட டைம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட தங்கச்சி போகிறாள். இதை நான் ஏன் சுட்டி காமிக்க விரும்புகிறேன் என்றால்,
ஆயிரங்களிலே வாங்கக்கூடிய மணமகன்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, உண்மை அதுவல்ல. அன்பு நேயர்களே, பொருளாதாரம் என்பது நமக்கு தேவையான வட்டத்தில் வரைமுறையில் இருக்குமே என்று சொன்னால் மட்டுமே நிம்மதி என்பது அளவிடக்கற முடியாத விண்ணை தொடும் அளவிற்கு இருக்கும். அன்பு நேயர்களே, என்றுமே இதை பல கவிஞர்களே சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதாரம் மட்டும் நமக்கு எந்த நேரத்திலும் வாழ்வையை சிறப்பித்து விடாது, நிம்மதியை தந்து விடாது. அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒழியே தவிர அதுவே காரணமாக நிச்சயம் இருக்க முடியாது. எனவே ஆயிரங்களிலே சம்பளம் வாங்கும் மணமகனை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது உங்களுடைய எதிர்கால நிம்மதியை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே இந்த விழிப்புணர்வு செய்திகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பு நேயர்களே, இது பருவக்கம் முடிச்சாச்சு. அடுத்து, நிறம் மட்டுமே காரணம் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்ற பேரண்டுகளுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு செய்தி. முன்னாடிலாம் பார்த்தா பொண்ணு கலராக இருக்கணும், கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏதோ முன்னோர்கள்லேருந்து வந்துட்டாங்க. ஏன்னா முன்னோர்கள் சொன்னால் நம்ம ஒத்துக்கணும், சரியா? பெண் கலராக இருக்க வேண்டும் என்பதை இந்த பெண் பார்க்கும் படலத்திலே முதல், அதாவது என்னென்னா, கண்டிஷனாக வைத்து கொண்டிருந்த காலங்கள் இப்பொழுது மாறி மாறி பையனும் கலராக. சபாஸ், பையன் கலராக இருக்கானா? பையன் கலராக இருக்கானா? ஏன்னா என் பொண்ணு கலர், பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பையன் கலராக இருக்கணும். என் பொண்ணு சொல்கிறா, என்னைய மாதிரி பையன் கலராக இருக்கணும்ப்பா. பொண்ணு ஃபோட்டோ பார்த்து எனக்கு என்ன செஞ்சிடறா, வேண்டான்னு சொல்லிடுறா. பழியத்துக்கு பொண்ணு மேலே போட்டுரு. பொண்ணு வேண்டாம், நான் கலரான பையன். அன்பு நேயர்களே, இந்த நேரத்திலே நான் சுட்டி காமிக்க வேண்டியது என்று ஒன்று இருக்குமே என்றால் அனுபவத்தின் ரீதியிலே சொல்கிறேன். கருத்த நிறத்திலே உள்ள பெண்களை பற்றியும் பையன்களை பற்றியும் பல வீடியோக்களிலே சொல்லிவிட்டேன். சுறுசுறுப்பு அங்கேதான் இருக்கிறது. அதற்காக நான் சிவப்பு நிறமுடையவர்களை குறைத்து சொல்லவில்லை. கருத்த நிறமுடைய குறைத்து எடை போடக்கூடிய அவர்களுடைய உண்மையான குணாதிசயங்களையும் அவர்களை பற்றிய உண்மையான தன்மைகளை எடுத்துரைக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு செய்திகளை தேவை என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கருத்த நிற பையன்கள் விரைவிலே எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்களாகவும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார்கள். இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் ரீதியிலே நீங்களாக உணரக்கூடிய செய்திகளும் இருக்கத்தான் செய்யும். தாங்கள் அதை மறைக்கிறீர்கள், அதை மறந்துவிட்டீர்கள் என்று கூட சொல்லலாம். கருத்த நிறத்து பையன்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள், சுறுசுறுப்பு மிக்கவர்கள். எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை கடக்கக்கூடிய தன்மையிலே அவர்கள் சிறந்திருக்கிறார்கள். இதை நான் அடுத்து ஒரு சில நிமிடங்களை அடுத்த வரியாக சொல்ல வருகிறேன். அடுத்து கருத்த நிறத்து பெண்களை சொல்லும்போது சொல்கிறேன். பெண் கருப்பு என்பதனால் எத்தனை பெண்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதை இந்த துறையிலே நான் காலங்காலமாக இருப்பதால் நான் சொல்கிறேன். அது வேதனைக்குரிய விஷயம். 90% பெண்கள், கருத்த பெண்களை மனச்சந்தையிலே நீங்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறீர்கள். பாவம், அது அப்படி கிடையாது. உண்மையிலேயே கருத்த நிறத்து பெண்கள் இன்று பார்த்தால் சுகப்பிரசவம் என்பது ஒரு சில இடங்களிலே நடக்கிறது. அது யாருக்கு நடக்கிறது என்றால் கருத்த நிறத்து பெண்கள் தான் சுகப்பிரசவத்தை மேற்கொள்கிறார், சுகப்பிரசவத்தை சந்திக்கிறார்கள். அவரால் மட்டுமே சுகப்பிரசவத்தை தர முடிகிறது. எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற மன தைரியத்துடன் மன பக்குவத்துடன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி கருத்த நிறத்து பெண்களிடம் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நேயர்களே, நான் நினைக்கிறேன் இது இந்த தோல், செவத்த தோல் அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, நான் திருமண சம்பந்தமான விழிப்புணர்வு செய்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதற்கான கருத்துக்களைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தோல் சிவத்த தோலாக வேணும்னு பையன் கேட்குறான் சார். சில பேரண்ட்ஸு, பல காலத்து பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. சிவத்த தோல் என்பது நான் நினைக்கிறேன் இரத்தத்தில் உள்ள அடர்த்தியின் பொருட்டு இந்த நிறம் மாறுகிறது என்பதை தான் நான் பல வகையிலும் நான் அறிந்த விஷயமாக இங்கே சொல்கிறேன். உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தத்திலே உள்ள சில அடர்த்தி, ஹீமோகுளோபின் இருந்து மற்ற சில அடர்த்திகள், அதை டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த நிறத்தை வடிவமைக்கிறது. அன்பு நேயர்களே, எனவே அதிகமான சக்தி கொண்ட இரத்தம் ஓடும் பொழுது கலர் கம்மியாகத்தான் செய்கிறது. இதை நான் கண்கூடாக பார்த்து விட்டேன்.
வீடியோவின் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன். நான் கருத்து நிற பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. என் வீட்டில் நான் யூடியூபர் வீட்டில் கருத்து நிற பெண் இல்லை என்பதையும் நான் சுட்டி காண்பித்து விட்டேன். கருத்து நிற பெண்களுக்கு வாழ்வழியுங்கள். அவர்களால் மட்டுமே உங்களுக்கான அதே மாதிரி கருத்து நிற பையன், கருத்து நிற பெண்கள் இவர்களுக்கு வாழ்வழியுங்கள். அவர்களால் மட்டுமே உங்கள் சந்ததி விரைவிலே விருத்தியடையும் அன்புநேயர்களே. அதிவிரைவிலே கருவறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பெண்களை பெர்சன்டேஜ் போட்டு பார்த்தால் கருத்து நிறத்து பையன்களுக்கும் கருத்து நிறத்து பெண்களுக்கும் அந்த பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது அன்புநேயர்களே. நான் அனுபவத்தின் ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதாரபூர்வம் என்று சொல்லி நான் விஞ்ஞான ரீதியிலே பேசவில்லை. அனுபவம் ஒன்று மட்டும்தான் நம்மையும் நம் முன்னோர்களையும் வழிநடத்தியது என்பதை நாம் எந்த காலத்திலேயும் மறந்துவிடக்கூடாது. ரெக்கார்ட் பிரேக். எந்த அனுபவத்தையும் எந்த ரெக்கார்டையும் யாரும் பிரேக் பண்ண முடியாது. முன்னோர்கள் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. எனவே நிறத்தின் அடிப்படையிலே நான் பையனை தேர்வு செய்கிறேன், சம்பளத்தின் அடிப்படையிலே நான் பையனை தேர்வு செய்கிறேன் என்று சொன்னால் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய மணமகளுக்கோ உங்களுடைய மணமகனுக்கோ நீங்கள் தேர்வு செய்வதற்கு காலம்தான் கடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இரண்டு விஷயங்களிலுமிருந்து வெளியே வந்துவிட்டு மணப்பெண்ணையோ தேர்வு செய்யுங்கள். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த நிறமும் இந்த குறைந்தபட்ச சம்பளமும் இல்லறத்தை கண்டிப்பாக வழிநடத்த உதவாது என்பதை நான் இந்த நேரத்திலே இந்த விழிப்புணர்வு செய்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிறம் என்பது எவ்வளவு நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க? காலத்தையும் காலத்தின் சக்கர ஓட்டத்தையும் இந்த கடைசி வரை இந்த நிறம் ஒரு ஓடச் செய்யுமா? நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிதானமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசினால் தங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதனால் நான் கேஷுவலாக கேமராவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நிறம் என்பது மனம் மேடையிலே நிற்கும் பொழுது வந்திருக்கும் விருந்தினர்களுடைய கமெண்டுக்காக மட்டுமே தவிர வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு நிறம் ஒரு காரணமாக நிச்சயமாக அமையாது. பெண் கலராக இருந்தால் சந்ததி கலராக, பிறக்கக்கூடிய குழந்தை கலராக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே மறுக்கிறேன். அது ஒரு காரணம், அது மட்டும் ஒரு காரணம் இல்லை அன்பு நேயர்களே. நல்ல ஜாதகங்களை பூரா நாங்கள் விட்டுவிட்டோம், நல்ல வரன்களை பூரா நாங்கள் விட்டுவிட்டோம் என்று என்னிடம் வந்து பேசக்கூடிய பெற்றோர்களின் கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சில செய்திகளை நான் சொல்கிறேன். அந்த செய்திகள் தான் விழிப்புணர்வு செய்திகளாக வருகிறது. நல்ல பையன் நல்ல ஒழுக்கமான பையன், ஆனால் சம்பளம் கம்மி. இந்த நல்ல பையன் ஒழுக்கமான பையங்கிறது தாங்க அவனுடைய தகுதி. இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளமா தகுதி? அடிப்படை தகுதி என்னன்னு பாருங்க, அஸ்திவாரம் என்னன்னு பாருங்க. நல்ல பையன், நல்ல ஒழுக்கமான பையன், இந்த ரெண்டு கெப்பாசிட்டி இருந்தாலே அவனால் லட்சங்களை மட்டுமல்ல கோடிகளையும் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் அவனுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய சக்தியும் அவனிடம் உறுதியாக இருக்கும் அன்பு நேயர்களே. நிறத்தால் மட்டும் இந்த சக்தி கிடைத்து விடாது அன்பு நேயர்களே. என்றென்றுமே நான் சொல்கிறேன், அழகு நிச்சயம் ஒரு நிரந்தர தீர்வு அல்ல. அன்பு நேயர்களே, மணப்பையனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தை பாருங்கள், அவனுடைய குடும்ப பின்னணியை பாருங்கள். மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுடைய குடும்பத்தை பாருங்கள், குடும்ப பின்னணியை பாருங்கள். நிறத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய எந்த சம்பந்தமும் இன்று 100% ஜெயித்ததாக இல்லை எனது அன்பு நேயர்களே. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். என்னிடம் வரக்கூடிய பல்வேறு விதமான ஜாதகங்களை உற்று நோக்கும் பொழுது 60% மறுமணத்திலே வந்து நிற்கிறது என்று சொன்னால் வேதனைக்குரிய விஷயம் அன்பு நேயர்களே. ஜாதகம் பார்த்து செய்தேன், கட்டங்களை அலசி பார்த்து செய்தேன், நிறத்தை தேடி அலைந்தேன், ஆனால் நிம்மதியை தேட நான் மறந்துவிட்டேன். 2ஆம் மனத்திற்காக வரக்கூடிய பேரண்டுகளினுடைய பெற்றோர்களுடைய இரத்த கொதிப்பான வார்த்தைகள் இது அன்பு நேயர்களே.
குடும்ப பின்னணியை பாருங்கள். குரோமோசோம் என்று சொல்வார்கள், ஜீன் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் ஏன் நீங்கள் இந்த திருமண சந்தையிலே வரும்போது மறந்துவிட்டீர்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். சம்பளத்தை அடிப்படையிலே வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது 2 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒரு மணமகனால் அந்த பெண்ணை நிம்மதியாக வைத்திருக்க முடிகிறதே தவிர, அதை ஒத்துக்கொள்கிறேன், நிம்மதி அங்கே இருக்கிறது. நான் நிம்மதி இல்லை என்று சொல்ல வரவில்லை. நிம்மதி வேறு, சந்தோஷம் வேறு. அன்பு நேயர்களே, நிம்மதி வேறு, சந்தோஷம் வேறு. திரும்பவும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறாளா என்று, உங்கள் பெண் சந்தோஷமாக இருக்கிறாளா என்று பாருங்கள். நிம்மதியாக இருப்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை. அன்பு நேயர்களே, அதை குறைவிடாமல் பார்த்து கொள்வார் படைத்தவன் என் பெருமான் சிவபெருமான். அனைத்து உயிர்களை நிம்மதியாக வைத்திருப்பார். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நிம்மதி வேறு, சந்தோஷம் வேறு. நிம்மதி என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒரு 50% இருக்கிறது என்றால் அதை 100%ஆக திரும்ப ஒரு 50% சந்தோஷம் தர வேண்டும். எனவே சம்பளம் ஒன்றுதான் உங்களுடைய காலதாமதத்திற்கு காரணம் என்று சொன்னால், தயவு செய்து அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து என்னுடைய விழிப்புணர்வு செய்திகளை உயிராக்கி கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். வயது என்பது திரும்ப வராது. எனது அன்பு நேயர்களே, தேவையில்லாத காரணத்தால் உங்களுடைய திருமணங்களை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள் என்று சொன்னால் நான் அதை வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறேன். ஏன்னா என் அப்பன் சிவபெருமான் எனக்கு இட்ட பணி இந்த விழிப்புணர்வு செய்திகள் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தந்த ஞானத்தால் தான் நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கேன், அடித்து பேசுகிறேன். இரண்டாவதாக, ஜோதிட கட்டங்களை காரணம் சொல்லி காலத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்கள் சில நேரங்களிலே அவர்கள் ஜோதிடர்களையே ஒரு காரணமாக பயன்படுத்தி காலத்தை தள்ளி போட்டிருக்கிறார் என்ற வருத்தத்துக்குரிய செய்திகளும் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடர் சொன்னார் பொருந்தவில்லை என்று சொல்லி வேறு ஒரு காரணங்களை, கூற முடியாத காரணங்களை, எந்த காரணத்தை சொன்னால் இந்த சம்பந்தத்தை நிராகரிக்கலாம், எந்த காரணத்தை சொன்னால் பெண் வீட்டிற்கு நாம் ஒரு பதில் சொல்ல வேண்டும், பையன் வீட்டிற்கு நாம் ஒரு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் காரணம் வேறுவாக இருந்தாலும் அந்த காரணத்தை கூற முடியாத காரணத்தினால் ஜோதிடத்தின் மேல் பழி போடுகிறார்கள், ஜோதிடர்கள் மீது பழி போடுகிறார்கள். ஜாதக கட்டம் பொருந்தவில்லை. வாட்ஸ்அப்புகளிலே நிறைய ஜாதகங்களை அங்கங்கு நம்மளது துறையை சேர்ந்த அன்பர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வரக்கூடிய பதில் ஹோரோஸ்கோப் நாட் மேட்சிங், கட்டம் பொருந்தவில்லை, பொருத்தமில்லை. அவர்கள் ஜோதிடர்களையும் ஜோதிடத்தின் மீதும் ஒரு பழியை போட்டுக்கொண்டு அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பு நேயர்களே, உண்மை காரணம் அது அல்ல என்பதை பலவித செய்திகளிலும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உண்மை அதுவல்ல. நீங்கள் வேறு ஒரு காரணங்களை சுட்டி காண்பிக்க விரும்பாமல் ஜோதிடர் மேல் பழி போட்டுக்கொண்டு கடைசியில் இந்த திருமண துறையிலே கெட்ட பெயரை அவருக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் இப்பொழுது சமீப காலத்திலே புரிந்து கொண்டேன். கட்டம் பொருந்தவில்லை என்று சொன்னால் எந்த பெற்றோர்களும் அடுத்ததை பார்க்க போய்விடுகிறார்கள். வேறு ஒரு காரணம் சொன்னால் அதை தொடர்ச்சியாக சென்று யாரை வைத்து பேசினால் இது நடக்கும் என்று அந்த முயற்சியை தொடர்வார்கள் என்ற ஒரே காரணத்தினால் முயற்சியை கைவிட்டு நம்மை விட்டுவிடுவார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் கட்டம் பொருந்தவில்லை என்ற காரணம் என்று சொல்லி பொய்யான காரணத்தை சொல்லி தம்மையும் ஏமாற்றிக்கொண்டு சமுதாயத்தையும் ஏமாற்றிக்கொண்டு பெற்றோர்களையும் ஏமாற்றிக்கொண்டு பையன் வீடு என்றால் பெண் வீட்டை ஏமாற்றிக்கொண்டு பெண் வீடு என்றால் பையன் வீட்டை ஏமாற்றிக்கொண்டு தங்களைத்தானே ஏமாற்றிக்கொண்டு இருக்கும் அவல நிலை மாறி முன்பு போல முன்னொரு காலம் போல குடும்பத்தை பாருங்கள். பையனை தேர்வு செய்யும்போது பையன் குடும்பம் என்ன, அவன் வளர்ந்த விதம் என்ன, அவன் எந்த தாயால் பராமரிக்கப்பட்டிருக்கின்றான், எந்த தகப்பனால் பராமரிக்கப்பட்டிருக்கின்றான், அவனை வளர்த்த ஆணி வேர் என்ன, குடும்பத்தை பார்த்து நல்ல மணமகனையும் தேர்வு செய்தீர்கள் என்று கூறிக்கொண்டு எதிர்கால சந்ததியின் நல்ல வாழ்வுக்காக இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.